நடத்துபவர் இஸ்மாயில் பி மாரி. அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அன்னாரது போதனைகளை உள தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் சலமாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஆமீன். முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து, எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து, நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாட்டு, நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு 8 திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை. காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே. அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். கல்வி பொதுத்துறாதர சாதாரணதர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில். கல்வி பொதுத்துறாதர சாதாரணதர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இவ்வினாவிடை பத்திரங்கள் வினாத்தாள் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்துக்கேற்ப தயாரிக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட் மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன. சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட் மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடு பூராகவும் பெற்றுக் கொள்ளலாம். ரீடர்ஸ் பாரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கொண்டு வரும் புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான செய்தி. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகள் பெறும் வகையில் தனித்தனி அலகுகளாக தொகுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடைகள் அடங்கிய வினாவிடை தொகுதியினை இஸ்லாமிக் புக் ஹவுஸின் ரீட் மோ வெளியீட்டகம் வெளியீட்டு செய்துள்ளது. நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம். இலக்கம் 77 தெம்படகுட வீதி கொழும்பு 9. வாட்ஸ்அப் இலக்கம் 0757 400 800. கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு அம்பாறை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகள் சம்மாந்துறை தாருஸ்ஸலாம் மகாவித்யாலயத்தில் மர்ஹூம் கலாநிதி MHM அஷ்ரப் ஞாபகார்த்த மகாபுல மண்டபத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் அதிபர் AA அமீர் அவர்கள். நடுவர்களாக கடமையாற்றுகிறார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம். அறிவு களஞ்சியம் விளம்பர ஒருங்கிணைப்பு ஜனாப் MRM நியாஸ். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் MHM வசீர். தயாரிப்பாளர் ஜனாப் AM முஹம்மத் ரலீம். புள்ளிப்பதிவாளர்களாக பாடசாலையின் பிரதி அதிபர் AB முஹம்மத். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தலைமையகம் மற்றும் பிற FM ஆகியவற்றில் தயாரிப்பாளராகவும் அறிவிப்பாளராகவும் கடமையாற்றிய கலாபூஷணம் அல்ஹாஜ் யூனுஸ் கே ரஹ்மான். சாதனை விருதுகள் பலவற்றை வென்ற பிறை FM அறிவிப்பாளர் ரம்ஜானா ஜமீல். எழுத்தாளரும் கவிஞரும் வானொலியின் சிரேஷ்ட அபிமானியுமான நிந்தவூர் MI உசனார் சலீம். இலங்கை முதலீட்டு சபையில் கடமையாற்றும் MTI ஃபாரிஸ். அட்டாளைச்சேனை ஆசிரியர் மிஃப்ராஸ். அல் ஹாஃபில் ALM ஹனீஃபா
மற்றும் AM முகமது ஃபவுசோர் ஆகியோரோடு அறிவுக்களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளர்கள் கொழும்பு 9 இலக்கம் 77 டெமட்டகுட வீதி ரீடர்ஸ் பாரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். அதன் சார்பாக அதன் பிரதம அலுவலர் ஜனாப் ரிம்சான் ரஃபீக் மற்றும் ரீட்மோ பதிப்பகத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் ஷேக் அரூஸ் யூசுப் ஆகியோர் சமூகம் அளித்திருக்கிறார்கள். பிரதம அதிதியாக சம்மாந்துறை பிரதேச செயலாளர் தேசபந்து அல்ஹாஜ் SL முகமது ஹனீஃபா கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து தத்த மணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது நாம் அறிமுகம் செய்து வைக்கிறோம். எனது வலது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை அணியினர். எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் சம்மாந்துறை சென்னல் ஜாகிரா மகா வித்தியாலய அணியினர். விடையளிக்கும் முதல் போட்டியாளர் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை அணித் தலைவர் AR ரஷாத். துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு தோல்வியே இல்லை. இதோ உங்களுக்கான கேள்வி. இஸ்லாம் பாடப்புத்தகத்தின் பிரகாரம் அசுத்த நீர் என்பதற்கான அரபு சொல் என்ன? மாவுன் நஜீஸ். இல்லை, அந்த விடை சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். முத்தனஜீஸ். அல் மாஉல் முத்தனஜிஸ் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துறை சென்னல் ஜாகிரா மகா வித்தியாலயம் அணித் தலைவி F மிஸ்ருல் நதா. செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களில் பரிசுத்தமானவன் என்ற பொருளை வழங்கும் அரபு சொல் என்ன? அல் வதூத். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. அல் குத்தூஸ். அல் குத்தூஸ் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை சென்னல் ஜாகிரா மகா வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் JF ஹிஜா சம்மாந்துறை முஸ்லிம் மகளிர் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். இதோ உங்களுக்கான கேள்வி. அஸ்மாஉல் ஹுஸ்னா பட்டியலில் அளவற்ற அருளாளன் என்ற நாமம் கொண்டு வரும் அரபு பதம் யாது? அர் ரஹ்மான். அர் ரஹ்மான் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துறை சென்னல் ஜாகிரா மகா வித்தியாலயம் JF மிஃப்ரா. முடியுமானால் முயற்சி செய், முடியாவிட்டால் பயிற்சி செய். இதோ உங்களுக்கான கேள்வி. இஸ்லாமிய சட்ட அறிஞர்களின் நீர் வகைப்படுத்துகைகளில் மிகச் சுத்தமான நீர் என்பதற்கான அரபு வார்த்தை எவ்வாறு அமையும்? அல் மாஉ தஹூர். அல் மாஉ தஹூர் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை சென்னல் ஜாகிரா மகா வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை MHF அதன். ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் இலட்சியம். இதோ உங்களுக்கான கேள்வி. சூரத்துல் லஹப் கொண்டுள்ள ஆயத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 5. 5 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் RF சிப்ரா சம்மாந்துறை சென்னல் ஜாகிரா மகா வித்தியாலயம். முயற்சித்தால் முடியாது என்று எதுவும் இல்லை. இதோ உங்களுக்கான கேள்வி. அல் குர்ஆனில் பிஸ்மி கூறாது ஆரம்பமாகும் சூரா எது? சூரத்துல் தௌபா. சூரத்துல் தௌபா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை சென்னல் ஜாகிரா மகா வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை AF நுஜா. உன் நாவு ஒரு சிங்கத்தை போன்றது. அதை நீ கட்டி பாதுகாத்தால் அது உன்னையே பாதுகாக்கும். அதை அவிட்டு விட்டால் அது உன்னையே விழுங்கிவிடும். இதோ உங்களுக்கான கேள்வி. சூரத்துல் சலாஹ் உம்முல் குர்ஆன் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் சூரா எது? சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MF
அஸ்னா சம்மாந்துறை சென்னல் ஜாஹிரா மகாவித்யாலயம். ஒரு தந்தை தான் பெண் பிள்ளைகளுக்கு வழங்கும் செல்வங்களில் உயர்ந்த செல்வம் கல்வி செல்வமாகும். இதோ உங்களுக்கான கேள்வி, சூரத்துல் ஃபாத்திஹாவில் காணப்படுகின்ற வசனங்கள் எத்தனை? 7. 7 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை சென்னல் ஜாஹிரா மகாவித்யாலயம். அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் MHF அஃப்ரினா சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. தோல்வி என்பது அவமானம் அல்ல, வெற்றி என்பது மகுடம் அல்ல, இரண்டும் வாழ்க்கைக்கான பாடங்கள். இதோ உங்களுக்கான கேள்வி, குல் ஹுவல்லாஹு அஹத் எனும் சூறாவில் இடம்பெறுகின்ற வசனங்கள் எத்தனை? 4. 4 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துறை சென்னல் ஜாஹிரா மகாவித்யாலயம் AFF நஸ்லா. கல்வியின் வேர்கள் கசப்பானாலும் அதன் பலங்கள் இனிப்பானவை. இதோ உங்களுக்கான கேள்வி, சூரத்துன் நாஸ் கொண்டுள்ள வசனங்கள் எத்தனை? 5. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதை அணுகி செல்கிறது. 6. 6 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை சென்னல் ஜாஹிரா மகாவித்யாலயம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். கல்வி பொதுத்துறாதர சாதாரணதர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில். கல்வி பொதுத்துறாதர சாதாரணதர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இவ்வினாவிடை பத்திரங்கள் வினாத்தாள் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்துக்கேற்ப தயாரிக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட் மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன. சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட் மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடு பூராகவும் பெற்றுக் கொள்ளலாம். ரீடர்ஸ் பாரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கொண்டு வரும் புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான செய்தி. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகள் பெறும் வகையில் தனித்தனி அலகுகளாக தொகுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடைகள் அடங்கிய வினாவிடை தொகுதியினை இஸ்லாமிக் புக் ஹவுஸின் ரீட் மோ வெளியீட்டகம் வெளியீட்டு செய்துள்ளது. நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம். விரையுங்கள். வாட்ஸ்அப் இலக்கம் 0757 400 800. முதலாம் சுற்றின் பெறுபவர்களை அறிய தருவதற்கு முன்பாக பார்வையாளர்களுக்கான கேள்வி இதோ. விடை தெரிந்த பார்வையாளர்கள் நேரே மேடைக்கு ஓடோடி வந்து தங்களை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்லலாம். இதோ உங்களுக்கான கேள்வி, KYC இதனுடைய விரிவாக்கம் எவ்வாறு அமையும்? விடை தெரிந்த பார்வையாளர் இங்கே மேடைக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தார் வழங்கும் பரிசினை பெற்றுச் செல்வார். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் முகமது நகீம் முகமது ஹசனுல் பஸ்ரி. நான் ஜாஹிரா கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறேன், கல்முனை. சரியான விடை நோ யுவர் கஸ்டமர். நோ யுவர் கஸ்டமர் என்பது சரியான விடை. சரியான விடை கூறிய அந்த பார்வையாளருக்கான பரிசில்களை வழங்கி கௌரவிப்பதற்காக இப்பொழுது நாம் அழைப்பது இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தின் பிரதம அலுவலர் ஜனாப் ரிம்சான் ரஃபீக் அவர்களை. முதலாம் சுற்றின் பெறுபவர் இதோ. சம்மாந்துறை சென்னல் ஜாஹிரா மகாவித்யாலயம் 40 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது. முதலாம் சுற்றில் இவர்களோடு போட்டியிட்ட சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை 45 புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது.
இதோ இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிக்கின்றோம். இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் சம்மாந்துறை சென்னல் ஜாகிரா மகாவித்யாலயம் அணி தலைவி எஃப் மிஸ்ருல் நடா. இதோ உங்களுக்கான கேள்வி. A gang of thieves. A gang of thieves என்றால் ஒரு கள்வர்கள் குழு. Thieves என்ற சொல்லுக்கான எழுத்துக்களை கூறுங்கள். THIVES. இல்லை, அந்த எழுத்துக்கூட்டல் தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினர். THEES. அந்த எழுத்துக்கூட்டலும் தவறானது. சந்தர்ப்பம் உங்களுக்கு எதிர் அணியினருக்கு. THEIVES. அதிலும் நீங்கள் தவறிவிட்டீர்கள். சரியான எழுத்துக்கூட்டல் THIEVES thieves. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதில் அளிக்கவில்லை. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் AR ரஷாத், அணித்தலைவர் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. இதோ உங்களுக்கான கேள்வி. மெய்வல்லுனர் போட்டிகளில் மைதானத்தில் இடம்பெறும் போட்டிகளில் தடை தாண்டி ஓட்டம், தடகள ஓட்ட போட்டி என்பதை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கிறோம்? கிளப் ரேஸ். இல்லை, அந்த விடை தவறானது. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. ரிலே. இல்லை, ரிலே என்றால் அஞ்சல் ஓட்டம். எதிரணிக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன. சரியான விடை ஹர்டில் ரேஸ். ஹர்டில் ரேஸ் என்பதே சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் JF மிஃப்ரா, சம்மாந்துறை சென்னல் ஜாகிரா மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. இலங்கையின் அதிகார பரவலாக்கல் முயற்சியின் பேரில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கொண்டு வரப்பட்ட திருத்தம் எத்தனையாவது திருத்தம்? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 13வது சீர்திருத்தம். 13வது திருத்தம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை சென்னல் ஜாகிரா மகாவித்யாலயம். அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் JF ஹிஜா, சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. இதோ உங்களுக்கான கேள்வி. இலங்கையின் அதிகார பகிர்வு தொடர்பாக 1957 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை எவ்வாறு அமைந்திருந்தது? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகிறோம். நிர்வாக பரவலாக்கம். இல்லை, அந்த விடையும் தவறானது. இலங்கையின் அதிகார பகிர்வு தொடர்பாக 1957 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை பண்டாரநாயக்க செல்வநாயகம் ஒப்பந்தம் என்பதே சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் RF சிப்ரா, சம்மாந்துறை சென்னல் ஜாகிரா மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. மைதானத்தில் ஈட்டி எறிதல் போட்டி ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதே அணியினருக்கு சந்தர்ப்பம். ஜவலின். ஜவலின் த்ரோ என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை சென்னல் ஜாகிரா மகாவித்யாலயம். அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் MHF அதின், சம்மாந்துறை முஸ்லிம் மகளிர் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. ஹாக்கி விளையாட்டில் ஈடுபடும் போது தேவைப்படும் ஆடுகள வீரர்கள் எண்ணிக்கை என்ன? 12. அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 11 பேர் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் MF அஸ்னா, சம்மாந்துறை சென்னல் ஜாகிரா மகாவித்யாலயம். தமிழ் தொடர் மொழிக்கு ஒரு மொழி. ஒரு பொருளுக்கு ஒப்பாக எடுத்துச் சொல்லப்படும் மற்றொரு சொல் என்ன? ஒத்த சொல். இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. போலி. அந்த விடையும் தவறானது. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. உவமை. உவமை, உவமானம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் AF நுஜா, சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. இதோ உங்களுக்கான கேள்வி. சொற்களை அகர வரிசைப்படி குறிப்பிட்டு அவற்றின் பொருளை கூறும் நூல் அல்லது புத்தகம். இந்த தொடருக்கான பொருள் விளங்கும் சொல் என்ன? அகராதி. அகராதி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை. அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் MF அஸ்னா, சம்மாந்துறை சென்னல் ஜாகிரா மகாவித்யாலயம். இதோ உங்களுக்கான கேள்வி. கைப்பந்து விளையாட்டின் போது இடம்பெறும் வீரர்களின் எண்ணிக்கை யாது? 6. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 7 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை சென்னல் ஜாகிரா மகாவித்யாலயம். அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை MHF அஃப்ரினா. இதோ உங்களுக்கான கேள்வி.
A peck of wolves. A peck of wolves. ஓநாய்கள் கும்பல். Wolves என்பதற்கான எழுத்துக்களவை. VALLS. இல்லை, அந்த விட எழுத்து கூட்டல் பிழையானது. அதை அணியினருக்கு சந்தர்ப்பம். WOLVES. WOLVES என்பது சரியான விடை. சரியான எழுத்து கூட்டல் 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை. கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம். இலக்கம் 77 தெம்டகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். கல்வி பொதுத்துறாவர சாதாரணதர பரீட்சையில் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் தற்போது விற்பனையில். கல்வி பொதுத்துறாவர சாதாரணதர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் இலகுவான கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இவ்வினாவிடை பத்திரங்கள் வினாத்தாள் திருத்தும் பணியில் இணைந்து கொள்ளும் ஆசிரியர்களினால் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் புள்ளி திட்டத்திற்கேற்ப தயாரிக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட் மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன. சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுஸின் வெளியீட்டகமான ரீட் மோ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடு பூராகவும் பெற்றுக் கொள்ளலாம். ரீடர்ஸ் பாரடைஸ் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கொண்டு வரும் புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கான செய்தி. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்கள் பரீட்சையில் அதிக புள்ளிகள் பெறும் வகையில் தனித்தனி அலகுகளாக தொகுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள்கள் மற்றும் விடைகள் அடங்கிய வினாவிடை தொகுதியினை இஸ்லாமிக் புக் ஹவுஸின் ரீட் மோ வெளியீட்டகம் வெளியீட்டு செய்துள்ளது. நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம். விரையுங்கள். இஸ்லாமிக் புக் ஹவுஸ் இலக்கம் 77 தெமட்டகுட வீதி கொழும்பு 9. வாட்ஸ்அப் இலக்கம் 0757 400 800. நடந்து முடிந்த போட்டியிலே 25க்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையின் மாணவி AF நுஜாவுக்கான பரிசில்களை வழங்கி கௌரவிப்பதற்காக போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சம்மாந்துறை தாருஸ்ஸலாம் மகா வித்தியாலயத்தின் உதவி அதிபர் AB முகமது அவர்களை அழைக்கின்றோம். கலந்து கொண்ட பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் 49 ஆண்டுகால அபிமானி நிந்தவூர் உசனார் சலீம் அவர்களை அழைக்கின்றோம். இதோ விறுவிறுப்பான முறையில் நடந்தேறிய போட்டிகளின் இறுதி பெறுபேறு இதோ. சம்மாந்துறை ஜன்னல் ஜாஹிரா மகா வித்தியாலயம் 55 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. இவர்களோடு போட்டியிட்ட சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை 70 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது. 15 மேலதிக புள்ளிகளால் சம்மாந்துறை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை வெற்றியீட்டிக் கொள்கிறது. அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது ரலீம்.